எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி தான், அதுவும் தக்காளி சாதம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துடலாம். அடுத்து 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இதையும் கலந்துருவோம். அடுத்து இதில் 4 தக்காளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா மசாலையெல்லாம் போட்டு தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இதில் 1 படி அரிசி போட்டேன், அதில் 2 படி தண்ணி சேர்த்துக்கிறேன். நார்மலாக வீட்டில் எப்பயும் சாப்பாடு செய்கிற அரிசி தான். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் அரிசி போட்டுக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சு எடுத்திருக்கேன். தேவையான உப்பு, அடுத்து மல்லித்தழை தூவிடலாம். தூவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மறுபடியும் அரிசி போட்டதுக்கப்புறமும் லைட்டாக ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு, உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். விசில் போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக, பார்க்கவே சூப்பராக இருக்குது தக்காளி சாதம். அருமையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் எப்போயும் சாப்பாடு பண்ணுற அரிசியில் தக்காளி சாதம் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கூட அரிசி குலையவும் இல்லை. அருமையாக ஸ்பஞ்சு போல் அரிசியும் வெந்திருக்கு. இதே போல் நீங்களும் தக்காளி சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.